Hi friends, welcome to Safina Vlogs. எல்லாரும் ஹாப்பியா சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த vlog வந்து ரொம்ப ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆகும். நான் எப்போ இருந்து கிளம்பணுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா வெல்கம் டு பெரியார் டைகர் ரிசர்வ். அங்கே தான் போக போகிறோம் இன்றைக்கி நம்ம. எஸ், உங்களை இன்றைக்கி எல்லாரையும் பெரியார் டைகர் ரிசர்வ் தான் கூட்டி போக போகிறேன். இன்றைக்கி என்னென்ன அனிமல்ஸ்லாம் பார்க்க போகிறோன்றது எங்களுக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் போக போகிறோம் இல்லை, எதெல்லாம் ஸ்பாட் பண்ணுறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த vlogல நான் காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி கென்யா போயிருக்கு, அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் இது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. நம்மளோட ஓன் கண்ட்ரியில் இந்த மாதிரி நான் ஒரு விசிட் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். vlogல போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா vlogs. எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெக்கேஷன் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சிருமான்னு தெரில. விடிஞ்சு விடியாமல் எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கேரளா டே 1 vlog போட்டிருக்கேன், நான் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டூர் போகிறீங்க அப்படின்னா. முதல் நாள் டூர் முடிச்சோடனே திருப்பி சொன்னாங்க, நான் காலையில் வெள்ளனமாக வந்துடுவேன், 4:30 வந்துடுவேன், ரெடியாக இருங்கன்னு சொன்னாங்க. மாமாவும் சல்லுவும் முன்னாடி, மற்ற எல்லாருமே பின்னாடி உட்காந்துட்டோம். வீட்டில் இருக்கும் போது சீக்கிரமா எந்திரிங்க, சாப்பிடுங்க, இதெல்லாம் சொல்லி பாருங்க. ஒண்ணு கேட்காது. எங்க வெளியே போற சுத்தி பார்க்க போற மட்டும் சொல்லி பாருங்க. விடிஞ்சு விடியாம அம்முட்டு இருந்துச்சு குளிச்சு ரெடியாகி நிற்கிறாங்க. காலையில ஃபஜருக்கு எந்திரிப்போம், தொழுவோம், சம்டைம்ஸ் அப்படியே தூங்கிடுவோம். பெருசா வேலைகள்லாம் இருக்காது இல்லையா? ஆனா வெளியே டிராவல் பண்ணும் போது தான் காலையில எவ்வளோ அழகா இருக்காது, எவ்வளோ மெஸ்மரைசிங்கா இருக்கு அப்படின்றத டிராவல் பண்ணும் போது அதை ஃபீல் பண்ண முடியுது நம்மளால. இந்த மாதிரி போற எல்லா ஜீப்லயுமே கெஸ்ட் இருக்காங்க. ஃபாரஸ்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் அப்படியே சவுண்டை மட்டும் கேளுங்களேன். காலையில் இங்கே நின்று தாங்க டீ குடித்தோம். ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஜிபிக்கு ஒரு என்ட்ரி அமௌண்ட் இருக்குது, அந்த டிரைவர் பே பண்ணிப்பாங்க. நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா முதல் நாளே வெப்சைட்டில் செக் பண்ணிக்கணும். டிபெண்ட் ஆன் கிளைமேட், அதை பொறுத்து தான் கிவி ஃபாரஸ்ட் ஓப்பனில் இருக்கா இல்லையான்றது வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. 800 ஏக்கர் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஒரே ஒரு ஃபேமிலிக்குள்ளது இருக்கா. அப்போ இங்கேருந்து இது ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னங்கன்னா அஃபிஷியலி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ வந்து மெதுவாக நம்ம ஸ்பாட் பண்ணுவோம் ஏதாவது இருக்கா இல்லையான்னு. அவங்க தூரமாக இருக்காங்கல்ல டென்ட்டு போட்டு, அவங்கெல்லாம் ட்ரைப்ஸ். ஆமாம், அப்படி சொன்னாங்க எனக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். செம்மையாக இருக்குல்ல, எவ்வளோ திரும்ப சில்லுன்னு இருக்குது, பயங்கர சில்லுன்னு இருக்குப்பா. பொதுவாகவே பப்ளிக் பிளேஸில் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும். அதுக்காக தான் மெயினாக வாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிடுவேன். ஆனால் இந்த வீடியோவில் ரியல் வாய்ஸை நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள். இந்த வழியாக தான் வந்து முல்லை பெரியார் டேம் போகிற வழியாம். லெஃப்ட் சைடில் இப்படி ஒரு பாதை போது பார்த்தீங்கன்னா, இது 1.5 கிலோமீட்டர்ஸில் இருக்கான் மேலே போனால். இங்கே இருக்க நேச்சுரலான சவுண்டை கேளுங்களேன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா சவுண்ட் போட்டு பேசக்கூடாதான். ஒரு பின்னாடி ஒரு வேன் வருது, பட் அவ்வளோ சூப்பரான சவுண்டு. சாஃபி, ஃபஸ்ட் டைம் வரியா? கென்யாவில் போன உனக்கு ஞாபகம் இருக்கா? லிட்டில் ஞாபகம் இருக்கா? இது எப்படி இருக்கு உனக்கு? சில்லுன்னு இருக்கா? வாமிட் வருதா சாஃபி? வந்தாலும் என்ன பண்ணணும்? முழிங்கணும். ஐயோ அமீர், இங்கே பாரு. இப்படி எல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். ஒன்றும் இதுவரை பார்க்கல. பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறோம். தெரியுதா? அப்படி மேலே பாருங்களேன். ஓ, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. தெரியுதா? செம்மையா இருக்கு. பிரியாணி லீஃப் பாருங்களேன். பிரியாணி லீஃப் தெரியுதா? இதுதான் பிரியாணி லீஃப். எஸ் எஸ், அப்படி அறுத்தறுத்து எடுத்திருக்காங்க. கரெக்ட். இல்லைங்கண்ணா, பே லீஃப் தெரியும். ஆனால் காஞ்சே பார்த்துட்டோமா, படக்குனடி பார்க்கும்போது எனக்கு வந்து ஸ்பைஸ்னஸ் தெரியும். இதுதான் வந்து பிரியாணி இலை. ஒரு மரத்தை ஒரு கிளையை மட்டும் வெட்டிட்டு போயிடலாமா? எஸ் 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 எஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த வேலி. அப்படி இப்படி வந்து இப்படி போய் செம்மையாக இருக்குல்ல. இதெல்லாம் ஃபுல்லாக யானையோட பூப்பு, அதுக்கப்புறம் அதோட ஃபுட் பிரிண்ட் தான். ஆனால் என்ன யானை தான் காணோம். நாங்கள் யானை தான் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு.
சைடு 2 பேர் பாருங்கள், லெஃப்ட் சைடு 2 பேர் பாருங்கன்னு சொல்லிட்டு இப்படி காடவே எல்லோரும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கள் கண்ணில் மாட்டாமல் அது எங்கே தான் ஒழிஞ்சிட்ருக்குன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஒன்றுமே நாங்கள் பார்க்கவே இல்லை. சீக்கிரமாக பார்க்கணும் நாங்கள் எல்லாத்தையும். மலபார் ஜெயின் ஸ்க்ரூ அங்கே ஒன்று இருக்கா? எடுத்துட்டியா நீ கேமரால? வாவ், ஏதோ சாப்பிடுது. ஓடிடுச்சு, ஓட போய் பாரு. ஸ்குரில், அணில். ஓ அவ்வளோ பெருசு. ஓகே ஓகே, அது ஜம்ப் பண்ணி போயிடுச்சு. இதுக்கு போட்ட சவுண்டில் இங்கே ஜம்ப் பண்ணி கிட்ட அங்கே போய் உள்ளே ஓடிடுச்சு. யானை பார்த்தோம், ஆனால் அந்த ஷார்ட்ஸில் நான் காமிச்சிருக்கேன். அது அப்படியே மூவ் ஆகி அப்படியே போயிடுச்சு உள்ள. எவ்வளோ பெரு சண்டையை பாருங்க. நிறைய இருக்கு. ஒரு பேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதுவா? இங்கே எதையும் ஸ்பாட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இதில் போகிறவன் ஹார்ன் அடிச்சு விட்டு போயிட்டேன். அது கீழே ஒயிட் திங் என்ன? அது போயிடுச்சு. இந்த மேலே உட்காந்துருக்கு பாரு. இதோ இங்கே நிறையா இருக்குது பாரு. இந்த ஓடுதான். அம்மா பயமாக இருக்குது. இது என்ன மங்கி? லயன் டெயில்டு மங்கியா? அதுவும் குட்டியோடு தான் உட்காந்துருக்கு. லாங் டெயில் மக்கா அது பேரா. அதோட வால் மட்டும் எங்கே வரை தொங்குது பாருங்க. ஆஃப்ரிக்காவில் இருக்க மசை மாரா ஃபாரஸ்ட்டுக்கும் இங்கே இருக்க ஃபாரஸ்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே அனிமலை சீக்கிரமாகவே ஸ்பாட் பண்ணிட முடியாது. ஆனால் ஆஃப்ரிக்கா அப்படி கிடையாது. உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ஸ்பாட் பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் வந்தோம், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் இந்த இடத்துல மட்டும் வருது. அந்த மரத்துலையா இல்லை அனிமல்ஸோட ஸ்மெல்லா? சவுண்ட் பாருங்களேன். ஓ எவ்வளோ கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு சில்லுன்னு இருக்கு. இந்த ஃபாரஸ்டோட அடர்த்திக்காக கீழே வந்து மரம் இருந்துச்சுன்னா அனிமல்ஸ்க்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும். அப்படியா? 66 கேவி. ஓ இந்த லைனுக்காக அந்த அதுக்கு அங்கே வந்து தூரமாக கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த மரத்தெல்லாம் கட் பண்ணி விட்டாங்க. பிகாஸ் அனிமல்ஸ் எதாவது கிராஸ் ஆச்சுன்னா அதுக்காக. இது பார்க்குறதே கேலண்டரில் வர அப்படியே பிக்சர் மாதிரியே இருக்குங்களா? அழகாக உடஞ்சி வருது பாருங்களேன். சாம்பிராணி வாடை. சாம்பிராணி வாடை. ஆமாம், நல்ல வாடை. இதுதான் சாம்பிராணி. இந்த ஒரு மரத்துலேருந்து எடுத்து காமிச்சாங்க. இதை வந்து இப்போ பற்ற வச்சோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல் வருது. இந்த ஊதுன்னு சொல்கிறாங்களே சாம்பிராணி, அது. நின்று கால் வலி வந்து பொறுமை தாங்க மேலே ஏறியே உட்காந்தாச்சு எல்லாருமே. இதுதான் வந்து ருத்ராட்ச காயம். லைட்டாக இது பண்ணுறேன். இது ருத்ராட்ச காயம். கொடுங்கண்ணா. எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் அங்கே இருக்குது. அது பேர் டஸ்கரா? நான் நிற்குது இல்லை சமீராமா? அந்த இன்பிட்வீனில் நிற்குது பாரு ஒரே ஒரு யானை. ஓ மாஷா அல்லாஹ். யூ see the elephants அல்லோ? உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுங்க. வருஷத்துக்கு ஒன் டைம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நம்ம ஊருக்குள்ளே அப்படி இல்லைன்னா வெளியே எங்கேயாவது ஒருத்தர் சோலோ ட்ரிப்பாவது கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அவ்வளோ உங்கள் சோலுக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் உங்களுக்கு. இந்த எஜ்ரெலாம் உட்காந்து அப்படியே பார்க்கும் போது நம்ம மூஞ்சியை சில்லுன்னு காத்தடிக்கும் போது அதோட ஃபீலே வேற மாதிரி இருந்ததுங்க. சலிமா கேவி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோன்னே ரிசப்ஷன் டெஸ்க்கில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் ஒன்று கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். நம்ம ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டும் சேர்த்து தான் புக் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நடக்க போகிற ஷெடியூலோட பேப்பர் நம்ம கொடுத்துருப்பாங்க. இதை கொண்டு போய் டைனிங் ஏரியாவில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். போங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, உப்புமா, சாம்பார், சட்னியே 3 வகையாக வச்சுருந்தாங்க. எனக்கெல்லாம் உப்புமாவே பிடிக்காதுங்க. ஆனால் ஃபுல்லாக நெய்யில் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. உதிரியாகவும் 3 வகையாக சட்னி வச்சுருந்தாங்க. பிரெட் அண்ட் ஜாம் வச்சுருந்தாங்க. நிறைய பழம் வச்சுருந்தாங்க. இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். இல்லை இங்கே ஃபுல்லாக இதில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே நமக்கு அதில் தான். ஒரு 7 o'clock கார்டு காமிச்சேன் இல்லையா, அதில் ஷெடியூல் போட்டிருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்ஸ் இருந்தாங்கன்னா கொரியர் இப்படி ப்ளே பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டிங் இருக்குது. உங்களோட ஷெடியூலில் ஃபஸ்ட்டு போட்டிங் வேணால் போட்டிங், ஆனால் இப்போ போட்டிங் ரெடியாக இல்லை. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரக்கிங் போய்ட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போகலான்னு இருக்கோம். வியூ பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஸோ இந்த கிட்ஸ்லாம் விளாண்டுட்ருக்காங்க.
இந்த மரத்தை தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியல, ஏதோ கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது அப்படி தான் நினச்சேன். பக்கத்தில் இருந்து பார்த்தா தெரியுது அது ஃபுல்லாக ஃபிக்கு, 2-3 மரம் இருந்துச்சு. அவ்வளோ பேர் பிடுங்கிட்டு போனாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் இவ்வளோ பக்கத்தில் நான் பார்க்குறேன். மேலே மட்டும் இல்லைங்க, வேறு வர கீழே வரை காய்ச்சி தொங்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, போகலாமா? காலுக்கு ஷாக்ஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. சரி போகலாமா? வாங்க. ஓகே, நடக்கணும், தங்கு 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 நடக்கணும் போலயே. ஓகே, போகணும் மாமா, இன்னும் நிறைய மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ பார்க்கணும் போலம்மா. அங்கே ஏதோ ஒன்று அனிமனோட எலும்புக்குள்ளே வச்சுருக்காங்களா அவங்க. இது மூவானா படத்தில் வர பிக்சர் மாதிரி இருக்கா எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு? இல்லை மூவானா, இதுக்குள்ளே ஃபுல்லாக மியூசியம். இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அனிமலோட எல்லா ஸ்கெலிட்டன்ஸும் உள்ளே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம் நம்ம. வாவ், திஸ் இஸ் எலிஃபண்ட் ஸ்கெலிட்டன், ஸோ பிக். இந்த சைட்லாம் பாருங்களேன். ஓ, இது ஃபுல்லாக மான் அந்த மாதிரி ஏதோ சம்திங் போல. இங்கே பாருங்க, எப்படி அழகாக இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. அந்த இதெல்லாம் ராடெல்லாம் கொடுத்து எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. சரி, அங்கே பாருங்க, இதெல்லாம் யானைக்குள்ளது. ஓகே ஓகே ஓகே, எக்ஸ்பென்சிவ்னால வைக்க மாட்டாங்களாங்கண்ணா? ஓகே ஓகே ஓகே, இது ஃபுல்லாமே ஒரிஜினல் தான். அது பைசன், சாம்பார் டியர். அப்படி ஒரு டியர் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. அதுங்கண்ணா எல்லாமே பைசன், எல்லாம் மேலே டாப்ல இருக்க ஃபுல்லாக பைசன். ஓகே ஓகேண்ணா. ஓ, நாங்கள் பார்த்தோம், இதை நாங்கள் நேற்று ஈவினிங் பார்த்தோம். சின்னதாக இருக்கும்ல அதானே? ஓகே. ஓ, பெருசு. ஓகே ஓகே. இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. சொல்லுமா, எவ்வளோ சவுண்டு பார்த்தீங்களா எப்படி கேட்குதுன்னு? இல்லை, இது ட்ரக்கிங் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. மேபி இதில் அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணலாமா அந்த மாதிரி. அனிமல்ஸ்னால் வைல்டு அனிமல்ஸ் அந்த மாதிரி இருக்காது, மேமல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது. ட்ரக்கிங் போகலாமா? ஒரு ட்ரக்கிங் போகும்போது தெரியுது நம்ம எவ்வளோ அன்ஹெல்தியாக இருக்கோன்னு சொல்லிட்டு. ஏறும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதை சொல்ல வந்தேனே, நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரக்கிங் பண்ணும்போது ஒரு ஸ்லோப்பில் ஏறும் போது தான் நம்ம ரியலி எவ்வளோ அன்ஹெல்தியாக இருக்கோன்றதே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அல்லாவே, இன்னொரு 5 கிலோ கம்மியாக இருந்துக்க மாட்டோமா, ஒரு 10 கிலோ கம்மியாக இருக்க மாட்டோமா அப்படிலாம் தோன்ற இடமே தான். அவ்வளோ தூரம் உசுரை பிடிச்சி கையில் ஏறி வந்ததுக்கு இந்த வியூ பாயிண்ட்டு பார்க்க. இது ஃபுல்லாக நீங்கள் வந்து அதாவது வந்து நல்லா மான்சூன் சீசனில் வந்தீங்க அப்படின்னா இது எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். அங்கே கிளம்புது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டு, அது ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருக்கும். நான் நினச்சேன் இங்கேயோட முடிஞ்சுன்னு நினச்சேன். அங்கே போகணுமா? யார் ரஹ்மானே? சரி வாங்க, தொங்குன்னு போவோம். இங்கே ஜூம் பண்ணுறேன். அதான் ஐயப்பன் கோயிலாம் அங்கே இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா பில்டிங் தான் தெரியுது. அதான் பில்டிங்கா தெரில நமக்கு. ஓ, இந்த ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்கல்ல, மேபி இருக்கலாம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தொங்கு ஏறி வந்தோம்ல, அதுக்கான பலன் பார்க்குறீங்களா? திஸ் இஸ் கால்டு see 1 2 3 4 5 6 7. இங்கே இருக்க காற்று குருவி சத்தத்தோட என் ஹார்ட் பீட் சவுண்டு அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தேன். இது கண்டிப்பாக எல்லா லைஃப்பில் ஒரு டைமாக பார்க்கணும். எல்லா லைஃப்பில் ஒரு டைமாக ட்ரக்கிங் பண்ணணும். நம்மளோட உடம்போட ஹெல்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இயற்கையை கண்டிப்பாக மவுத்தார போகிறவங்களுக்கு முன்னாடி ஒன் டைமாவது ரசிச்சிடணும். ஓ மை காட். ஸோ அப்போ அதை காமிச்ச சரி தான். அதுதான் ஐயப்பன் கோயில். ஐயப்பன் சபரிமலையானா? அது பில்டிங் மாதிரிலாம் இருக்குது. அது
ஓ போலீஸ் தங்குற பில்டிங்கா? ஓகே ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோமா, அதுக்கப்புறம் பாயிண்ட் 2 பார்த்தோமா, அங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோமா, அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் இங்கே வேறு ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறோம், அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம். வாவ், இது நீல குறிஞ்சிலாம் இல்லை, பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஊசி ஊசியாக அதில் ஒரு ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நேரமாக அடைச்ச காது இப்போ தான் டப்பு 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 டப்புன்னு காது அடைப்பே விடுது. எவ்வளோ ஹைட்டில் நிற்கிறோம்ல நம்ம, காற்று பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு 10-15 நிமிஷம் அப்படி எல்லாருமே அமைதியாக உட்காந்துட்டோம். பார்க்குறதுக்கே உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருந்தது. மாஷாலான்னு தான் சொல்லணும். நான் எதை பார்த்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஆமாங்கம்மா, 1 2 3 ஆமாங்கம்மா 4 5 6. அது முன்னாடி ஒரு யானை போகுது இல்லைங்கம்மா, இந்த நிற்குதுங்கம்மா, முன்னாடி ஒரு யானை நிற்குது இல்லைங்கம்மா, அந்த யானை நகல பின்னாடி இருக்க யானை நகலுது. முதல்ல மேலே ஏறணும் இல்லையா, இப்போ கீழே இறங்குறோம். இந்த மரத்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், அதோட ஷேப் பாருங்களேன், அப்படியே இந்த மரம் வளர்றது அப்படியே வளைஞ்சு செம்ம அழகாக இருக்குது இல்லை? இதுதான் காலமாக ஆர்கானிக் பிளான்டேஷன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளது. ஓகே. ப்ரைவேட் டெஸ்ட்டில் ஃபுல்லாக மருந்தடித்து காய் எடுப்பாங்க, இங்கே நம்ம மருந்தடிக்கிறது இல்லை, அதனால் அது ஆர்கானிக். இப்போ வெளியில் உள்ள காய்க்கெல்லாம் ஒரு கிலோவுக்கு வந்து 1000 சில்லரை அப்படி வந்துச்சுன்னா இதுக்கு மட்டும் 3500 4000 ஒரு கிலோ. என்னென்ன சொல்கிறீங்க? ஏற்கனவே காடம் விலை ரொம்ப கூட, இது ஆர்கானிக்னால விலை கூட, இன்னும் விலை கூட, இன்னும் விலை கூட. மழை வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம். சூப்பராக மழை வர ஆரம்பிச்சிருச்சு, மாஷா அல்லாஹ். நம்ம ட்ரக்கிங் முடிச்சிட்டோமா, ட்ரக்கிங் முடிச்சுட்டு இப்போ வந்து போட்டிங் போக போகிறோம். மொத்தம் 3 விஷயம். ஃபஸ்ட்டு மியூசியம், அப்புறம் ட்ரக்கிங், அப்புறம் வந்து இப்போ போட். இப்போ போட்டுக்கு போகலாமா எல்லாரும்? Touch the water. ஹாய், I touched the water. இங்கே பாரு. அவரால முடியல, அவர்கிட்ட கேளுங்க. சாஃபி இங்கே பாரு. இங்கே இருக்க எல்லா போட்டுமே துடுப்பு போட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபியூயல் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அலௌடு இல்லை. பிகாஸ் இந்த தண்ணி டேரெக்டாக சபரிமலைக்கு யூஸ் பண்ணுறாங்க. சல்லு, உன் மண்டை தான் சொல்லு, பெருசாக தெரியுது. சலிமா சே ஹாய். ஸோ நைஸ் வியூனா. இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு மறுபடியும். தொப்பலாம் நனைஞ்சிட்டு தான் போவோம்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் அசம். சலிமா உள்ள முதல்ல இருக்கான். சலிமா கையில் கீழே பட்டுற போது crocodile. Actually, ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்களேன். we can buy. இதில் குளிக்கிறவங்க அப்படியே குளிக்கலாம், ட்ரெஸ் இல்லாதவங்க அப்படி திருப்பி போயிடலாம். நாங்கள் ட்ரெஸ் வச்சிருந்தாலும் குளிக்க மாட்டோம். நீ போறீங்களா மாமா? நீங்கள் ரொம்ப சீசன் டைமில் போனீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்கும். யாரும் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே முடியாது. ஆனால் இப்போ கொஞ்சம் நேரத்தில் பின்னாடி க்ரௌடு ஃபுல்லாக போயிடுவாங்க. நாங்கள் சூப்பராக ப்ரைவேட்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். மாமா டூருன்னு கிளம்பி வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்களும் இது மாதிரி கூட்டிகிட்டு வந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கும் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. அம்மா சூப்பராக இருக்குது. உங்களால் வந்து நான் பேசுகிறத கேட்கவே முடியாது, இருந்தாலும் கத்தி பேசுகிறேன். ஆஹா, ஐயோ அருமை. ஏன்டா ட்ரெஸ் எடுத்து வரலான்ற அளவுக்கு கவலையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. யாருமே இல்லாம ஃபால்ஸ் செம்மையான பிக்கு. இந்த ஃபால்ஸுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து மறக்காமல் குளிச்சுட்டு போங்க. நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் குளிச்சிருப்போமான்னு தெரியல, ஆனால் சரியிலான எக்ஸ்பீரியன்ஸுங்க.
இவ்வளோ நேரம் நீங்கள் போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு ஒர்த்துடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அனிமல்ஸை பார்க்காட்டினா கூட இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு வந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக. லஞ்சுக்கு என்னென்ன வச்சுருக்காங்க நான் அப்படியே நான் காமிக்கிறேன். இருக்கிற கூல்னஸில் அப்படியே கொதிக்க வந்து கொட்டினாங்க. ஒயிட் ரைஸ், நார்மல் ரைஸ், மட்டன் ரைஸ் ரெண்டுமே வச்சிருக்காங்க. இங்கே கிச்சன் இருக்குது, அங்கேயே அவங்க செப்பரேட்டாக குக் பண்ணி தான் கொடுக்குறாங்க நமக்கு. காலையில் சேட்டனை போகும்போது சொல்லி தான் அனுப்புனாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்கும், ஐட்டம் கம்மியாக இருக்கும். ஆனால் லஞ்ச் அப்படிலாம் சும்மா வச்சு வெளுத்து விட்டுருங்க, செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே அப்படி தாங்க இருந்தது. சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், ஊறுகாய் அப்படி இப்படி சொல்லிட்டு வச்சு செம்மையாக அசத்தி விட்டாங்க. மோர் இன்னும் எனக்கு மறந்து போச்சு என்னென்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னடா இந்த பிள்ளை இவ்வளோ சாப்பிடுதான் நினைக்காதீங்க. சல்லு பொரியல் எதுவுமே சாப்பிட மாட்டான். நான் ஒன்லி வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன். கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்டுப்பேன். எனக்கும் சல்மானுக்கும் சேர்த்து எடுத்துருக்கேன். பிகாஸ் அவனுக்கு நான் தான் ஃபீட் பண்ணணும். எவ்வளோ பொரியல் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஃபாரஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே உங்களுக்கு கைடு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் உங்களுக்கு ஃபுல் பொறுப்புமே. இந்த மரத்துக்கு பேர் தேவதாரு, பாரடைஸ் ட்ரீயா. இதில் என்ன யூஸ் இருக்குங்கண்ணா? பர்ஃப்யூமா? ஓகே ஓகே ஓகே. அமிர்தாஜன் அந்த ரிஸ்லாம் ஆட் பண்ணுறாங்களா? அந்த மாதிரியா? அமிர்தாஜன் அப்புறம் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறது, தைலத்துக்குலாம் ஆட் பண்ணுறது தான். இந்த வாழை மரத்தை பாருங்களேன், எவ்வளோ அகலமாக எப்படி இருக்குது பாருங்கள். இதில் பூ இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு பூ. இது ரொம்ப பெருசாக வரும். அதான் பெருசு. இது என்னன்னு, இது ஒரு விதமான மரமா? இது ஒரு ஸ்டோன் பனானா. ஸ்டோன் பனானாவா? கல்வாழை. இங்கே பாருங்களேன், இது வித்தியாசமாக இருக்குது. அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது. வெறும் கல்லாக இருக்கும். பழத்துக்குள்ளே கல்லாக இருக்குமா? விதையாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. பவுடர் பண்ணி குடிச்சோம்னா கிட்னி ஸ்டோன்லாம். இந்த பழத்தில் வர உள்ள விதையாக இருக்கும் இல்லையா, அதை அரைச்சி பவுடர் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோன் எல்லாம் சரியாயிடுமா. இட்ஸ் a nice information. நாங்கள் எல்லா ஆக்டிவிட்டியும் முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது தலைவர் எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரு. அதுவும் ரொம்ப பக்கத்துலங்க. நாங்கள் கூட கீழே இறங்கி வந்துருவாங்களோன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ பக்கத்தில் க்ளோஸாக நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே கேரளா வந்தேன் அப்படின்னா குமுளி போவேன். இது எனக்கே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரக்கிங் போகிறது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட், ட்ரக்கிங், அதுக்கப்புறம் அங்கே கொடுக்குற எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கடைசியாக போட் வந்துட்டு அப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். உண்மையாகவே இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பேர் கெவி சம்திங், ஏதோ நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் நான். ஸோ செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் யாராவது டூர் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா குமுளி வழியாக வந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. டிரைவர் நம்பர், அதுக்கப்புறம் எங்களுக்கு போட் ஓட்டின அண்ணாவோட 2 பேரோட நம்பர் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பெஸ்ட்டு சீசன் பார்த்திங்கன்னா என்கிட்ட என்ன சொன்னாங்க, நவம்பர் அண்ட் டிசம்பர். ரொம்ப சூப்பராக இருக்குமா. ஸோ ட்ரை பண்ணுங்கள் வரணும்னு நினச்சிங்க. கேரளா மற்ற பிளேஸ்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ என்கிட்ட எதாவது பேசணும், எதாவது தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் டூரை பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு நல்ல ஃபீல் குட்டான வீடியோவில் மீட் பண்ணலாமா? பாய். அப்படியே வாங்க. ஃபைனலாக பாருங்கள், இதில் தான் யானை, சிங்கம் இங்கே இருக்குல்ல, சிங்கம், புலி, லெப்பர்டு எல்லாமே இங்கே தான் தண்ணி குடிக்குமா. அன்றைக்கி நம்ம கண்ணில் எதுவும் மாட்டலை. பட் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கிளைமேட் ஆகட்டும், சில் வாட்டர், அந்த ஃபால்ஸ் எல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. பாய்.